உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். சர்க்கரை நோய் டைப் 1, டைப் 2 என்று இரு வகையாக பகுத்து அறியப்பெறுகின்ற ஒன்று. நீரிழிவு என்று இதை தமிழிலே சொல்லுவார்கள். இந்த சர்க்கரை நோய்க்கு ட்ரைகோனல்லா ஃபைனம் கிரீக்கம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற ஃபெனுக்ரீக் ஒரு நல்மருந்தாக விளங்குகிறது. ஃபெனுக்ரீக் என்கின்ற பொழுது அதை தமிழிலே வெந்தயம் என்று சொல்லுவார்கள். வெந்தயம், கரிமஞ்சள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற குர்குமா, லாங்கா என்கின்ற மஞ்சள். வெந்தயத்தோடு மஞ்சள் சேர்த்து அதனோடு நெல்லி வற்றல், எம்பிலிகா, பிலாந்தஸ் எம்பிலிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. இந்த வெந்தயம், கரிமஞ்சள், நெல்லி வற்றல் இந்த மூன்றினுடைய சூரணத்தையும் சம அளவாக கலந்து வைத்துக்கொண்டு ஒரு தேக்கரண்டி காலை, ஒரு தேக்கரண்டி மாலை என்று சுடுநீரோடோ அல்லது நீரிலே கொதிக்க வைத்து தீநீராகவோ பருகுகின்ற பொழுது குருதியிலே இருக்கின்ற சர்க்கரையை இது கண்டிப்பாக குறைக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, த பர்னிங் மிக்சுரேஷன், எரிச்சலோடு கூடிய உஷ்ணத்தோடு கூடிய சிறுநீர் கழித்தல், வலியோடு கூடிய டிஸ்யூரியா என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். வலியோடு கூடிய சிறுநீர் கழித்தல், ஹேமச்சூரியா என்று சொல்லக்கூடிய குருதி கலந்து சிறுநீர் வெளியாதல், இப்படிப்பட்ட நோய்களுக்கு மிக கவலைப்படக்கூடிய அவசியம் இல்லை. ராப்பனஸ் சாட்டிவஸ் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ரேடிஷ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற முள்ளங்கி, முள்ளால் தைக்கப்பெற்ற அங்கி உடை போல நமக்கு பயன்பெறுவது முள்ளங்கி. இந்த முள்ளங்கி சாறு எடுத்து 50 ml சாறு எடுத்துக்கொண்டு தெளிய எடுத்துக்கொண்டு அதனோடு கற்கண்டு போதிய அளவு சேர்த்து இருவேளை அன்றாடம் பருகி வருகின்ற நிலையிலே ஒரு சில நாட்களிலே இந்த சிறுநீர் எரிச்சலாக வருவது, சிறுநீர் சூடாக வருவது, சிறுநீரோடு குருதி கலந்து வருவது, சுட்டு சுட்டாக வருகின்ற ஒரு நிலை, இவற்றையெல்லாம் போக்கி சிறுநீரகத்துக்கு ஆரோக்கியம் தருகின்ற ஒரு நல் மருந்தாக இந்த முள்ளங்கி சாறும் கற்கண்டும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, உணவு வகைகளிலே பச்சை நிறமுடைய கீரைகள் என்பது குளோரோஃபில் என்கின்ற நிறமியை அதிகமாக பெற்றிருப்பதனாலே புற்று வாராமல் தடுக்கின்ற ஒரு உணவாக அது நமக்கு பயன் தருவது மட்டுமல்லாமல் கொலான் கேன்சர் என்று சொல்லக்கூடிய மலக்குடலிலே ஏற்படக்கூடிய புற்றுக்கு மிக முக்கிய காரணமான மலச்சிக்கல், மலம் தேங்குவது என்கின்ற நிலையை மாற்றக்கூடிய அளவுக்கு இதிலே நார் சத்துவம் மிகுதியாக இருப்பது என்பதனாலே அடிக்கடி கீரைகளை நாம் உணவிலே எடுத்துக்கொள்வதனாலே குடலை பற்றிய நோய்கள், மலக்குடலை பற்றிய நோய்கள் வாராமல் தடுத்து கொள்ள முடியும் என்பதை இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இங்கே நாம் பார்ப்பது அரைக்கீரை. இதனுடைய பெயருக்கு அரைக்கீரை என்று இருந்தாலும் இது முழுமையான மருத்துவ குணத்தை பெற்றிருக்கின்ற ஒரு கீரை என்பதை நாம் மறத்தல் ஆகாது. ஏதோ பெயருக்கு அரை என்றால் பாதி என்று பொருள் பெறும், அப்படி ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். அமராந்தஸ் டிஸ்டிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அரைக்கீரை. இது மிகுந்த இரும்பு சத்துவத்தை பெற்றிருப்பது. சாதாரணமாக கறிவேப்பிலையும் சரி, இந்த அரைக்கீரையும் சரி, அதை அரைத்து சாறாக சிறிது நேரம் வைத்திருப்பது பார்த்தோமே ஆனால் சிறிது நேரத்திலே அந்த சாறு கருமை நிறம் பெற்றுவிடும். இந்த இரும்பு சத்துவம் மிகுதியாக இருக்கின்ற சாறு எதுவாக இருந்தாலும்
அது கருத்த நிறத்தை அடையும். அந்த வகையிலே இந்த அரைக்கீரை என்பது இரும்பு சத்துவம் மிகுதியாக இருக்கிறது. விட்டமின் ஏ இதிலே செறிந்திருக்கிறது. கால்சியம் என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்துவம் இதிலே இருக்கின்றது. பாஸ்பரஸ் என்று சொல்லுகின்ற கந்தக சத்துவமும் இதிலே மிகுதியாக இருக்கிறது. இது மூளை நரம்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. ஆரம்ப கால மனநோயாளிகளுக்கு அன்றாடம் இந்த அரைக்கீரையை கொடுப்பதனாலே அவர்களுடைய மூளை திறன் செயல்பாடு என்பது அதிகரிக்கும் என்பது நடைமுறை. அது மட்டுமல்லாமல் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, உள் உறுப்புகளினுடைய புண்களை ஆற்றக்கூடியது, மலச்சிக்கலை போக்கக்கூடியது, கண் பார்வை கூர்மைக்கு இது தெளிவு தரக்கூடியதாக விளங்குகிறது. ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக மெமரி பூஸ்டர் என்கின்ற வகையிலே இது நமக்கு பயன் தருகிறது. இதனோடு பிராசிகா ஜின்சியே என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கடுகு. கடுகு உஷ்ண குணம் உடையது என்பதனாலே இதை ஸ்டிமுலட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். தூண்டுவிப்பானாக இது பயன் தந்து அரைக்கீரையினுடைய மருத்துவ குணங்களை மிகுதிப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக கடுகு சேர்கிறது. கடுகு ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று பிளட் பியூரிஃபையர் என்கின்ற வகையிலே குருதி சுத்திகரிப்பானாகவும் விளங்குகிறது. இதனோடு அல்லியம் சாட்டிவம் என்று சொல்லுகின்ற உள்ளி என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற பூண்டு அல்லீசின் என்று சொல்லுகின்ற வேதிப்பொருளை மிகுதியாக பெற்றிருக்கிறது. அதுவும் வலி வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாகவும் குருதியை நீர்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது. இதனோடு அல்லியம் சீபா என்று சொல்லுகின்ற வெங்காயமும் அல்லீசின் என்கின்ற வேதிப்பொருளை மிகுதியாக பெற்று குருதி நீர்மைக்கு வழிவகுக்கிறது, வலி வீக்கத்தை தணிக்கிறது, உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது. இந்த வெங்காயம், பூண்டு, அரைக்கீரை, கடுகு சேர்த்து எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், பாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு அரைக்கீரையோட மருத்துவ குணங்கள் என்ன, அரைக்கீரையை உணவாகவும் மருந்தாகவும் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம அரைக்கீரையை பயன்படுத்தி கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு உணவு, மருந்துண்ணும் காலத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: அரைக்கீரை, சின்ன வெங்காயம், பூண்டு, கடுகு, நல்லெண்ணெய், உப்பு, மிளகாய் வற்றல். ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைக்கீரை எடுத்துக்கலாம். பொதுவாக கீரை சமைக்கும்பொழுது அதோட தக்காளி, வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் சேர்த்து, புளியெல்லாம் சேர்த்து வேக வைப்போம். இதில் புளி, தக்காளி இதெல்லாம் சேர்க்காம ஜஸ்ட் நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இது பத்தியத்திற்கான மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்கும். இதோட சின்ன வெங்காயம், நறுக்கி வச்சிருக்க பூண்டு நம்ம நார்மலாக சேர்க்கறத விட கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். இதுக்கு பூண்டு, அதோட உப்பு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். கொஞ்சமாக நீர் விட்டு வேக வச்சிடலாம். கீரையை நம்ம மூடி வச்சு வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். இதை வேக வச்சு அப்படியே நம்ம நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கணும், அவ்வளோதான். மிளகாயை நம்ம கீரையோட சேர்த்து வேக வைக்காம தாளிப்பதற்காக மட்டும் பயன்படுத்த போகிறோம். அரைக்கீரையை நம்ம ஹேர் ஆயில் தயாரிப்பதற்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அரைக்கீரையை எடுத்து நல்லா விழுதா அரைச்சிடணும். தண்ணி விடாமல் நல்லா விழுதா அரைச்சிட்டு அதை நம்ம தேங்காய் எண்ணெயில் இட்டு தைலமாக காய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா அந்த தைலத்தை ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது வாரம் 2 முறை இந்த அரைக்கீரை தைலத்தை நம்ம தேய்ச்சி தலைக்கு குளிச்சுட்டு வரும்பொழுது பித்தத்தை தணிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது செயல்படும். அதே போல் நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாகவும் ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயிலாகவும் கூட நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸ்கால்பில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை போக்கக்கூடிய மருந்தாகவும் ஸ்கால்பில் இருக்கக்கூடிய ட்ரைனஸை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும். வாரம் 2 முறை நம்ம அரைக்கீரை தைலத்தை குளிப்பதற்காக பயன்படுத்தலாம். அதே போல இந்த அரைக்கீரையோட விதைகள் இது நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லை சீட் ஷாப்ஸ்ல கிடைக்கும். இந்த விதைகள் அதிக அளவு புரதச்சத்து இருக்கக்கூடிய விதைகள்ன்றதுனால நம்ம எள்ளு எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி அரைக்கீரை விதையும் நம்ம உணவுல பயன்படுத்தலாம். இதை தாளிப்பதற்காகவும் பயன்படுத்தலாம். அதே போல இதை நம்ம பொரிச்சோம்னா நல்லா பாப்கார்ன் மாதிரி வெடிச்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை மாவை அரைச்சி வச்சுக்கிட்டு கூட நம்ம கஞ்சி மாவு, நார்மலா யூஸ் பண்ற கஞ்சி மாவுல இந்த அரைக்கீரை மாவை கொஞ்சம்
ஆட் பண்ணிட்டு நம்ம கஞ்சி தயார் பண்ணி குடிச்சிட்டு வரும்பொழுது நல்ல ஒரு புரோட்டீன் சப்ளிமெண்ட்டாக இருக்கும். இந்த அரைக்கீரை விதையை நம்ம தோலுக்கான வெளிமருந்தாக யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெயில் அரைக்கீரை விதையை போட்டு நல்லா முக்கி வச்சிடணும். அதை சன்லைட்டில் வச்சு வெயிலில் வச்சு ஒரு 3 நாட்கள் வெயிலில் வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அந்த எண்ணெய் நல்லா பதமாயிடும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு வரும்போது, தினம் தோல்ல அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது பனிக்காலத்துல தோல்ல ஏற்படக்கூடிய வறட்சியை போக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசரா இது செயல்படும். அரைக்கீரை நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம அப்படியே எடுத்து தாளிச்சு சாதத்துல போட்டு பிசைச்சு சாப்பிடலாம், இல்லை நம்ம அரைச்சி கூட தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். பாத்திரத்துல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் கடுகும் வரமிளகாயும் சேர்த்து தாளிச்சிடலாம். வரமிளகாய் தாளிப்பதற்காக நம்ம பயன்படுத்தும் போது அது உள்ள விதைகள் எதுவும் இல்லாம எடுத்துடணும். ஏன்னா இது வயிறு புண் இருக்கிறவங்க சாப்பிட்ற மருந்து, பத்தியத்திற்கான மருந்துன்றதுனால காரம் அதிகமா இருக்கக்கூடாது. கொஞ்சமா மிளகாய் சேர்த்தா போதும். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் மிளகாய் வற்றல் சேர்த்துடலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க கீரையை சேர்த்துடலாம். இது அதிக நேரம் கொதிக்க விடாம ஜஸ்ட் ஒரு கொதி வந்தா போதும். இந்த கீரை நல்லா நம்ம சமைச்சதுக்கு அப்புறமும் இதே மாதிரி பச்சையா தான் இருக்கும். நம்ம வெறும் பூண்டு மற்றும் வெங்காயம் சேர்க்கறதுனால இந்த கீரையை நம்ம சாதத்தோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய உணவா இருக்கும். அதே போல ரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்கள் வாரம் 3 முறை இது போன்று அரைக்கீரை தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்தா இருக்கும். முடி உதிர்வை தடுக்கக்கூடிய ஒரு உணவாகவும் இது இருக்கும். இதுல புரதச்சத்தும் அதிகமா இருக்கிறதுனால புரதச்சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடிய முடி உதிர்வு, அயன் சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடிய முடி உதிர்வு, இது எல்லாத்தையுமே இது சரி பண்ணும். இந்த கீரை இப்போ தயாராயிடுச்சு. அரைக்கீரையை சின்ன வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்த்து இது போல நம்ம குழம்பா தயார் பண்ணி வாரம் 3 முறை உணவா எடுத்துட்டு வரும் பொழுது முடி உதிர்வை தடுக்கக்கூடிய மருந்தாகவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய உணவாகவும், வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய ஒரு பத்திய உணவாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, அமராந்தஸ் ட்ரிஸ்டிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அரைக்கீரை. அரைக்கீரையினுடைய மருத்துவ குணங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அரைக்கீரையை அடிக்கடி உணவிலே சேர்ப்பதினாலே உறுப்புகளிலே, குறிப்பாக இரைப்பையிலே, குடல்களிலே ஏற்படுகின்ற புண்களை ஆற்றுகின்ற ஒன்றாக விளங்குகிறது. மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இது நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தரக்கூடியதாக, குறிப்பாக அல்சிமர் என்று சொல்லக்கூடிய மறதி நோயை போக்கக்கூடிய ஒன்றாக, இன்சோம்னியா என்று சொல்லக்கூடிய தூக்கமின்மையை போக்கக்கூடிய ஒன்றாக இருந்து மூளைக்கு நல்ல ஒரு அமைதியை தரக்கூடிய ஒரு மருந்தாகி பலன் தருகிறது. அதோடு கூட ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்கின்ற வகையிலே ஒரு உடல் தேற்றியாக, ஒரு டானிக்காக இது விளங்குகிறது. நோயுற்று நோயிலிருந்து மீண்டவர்களுக்கு அடிக்கடி அரைக்கீரை கொடுப்பதினாலே அவர்களுக்கு இழந்த பலத்தை மீண்டும் பெறக்கூடிய சத்துவங்களை இது தருகிறது. குறிப்பாக இரும்பு சத்துவத்தை இது தருகிறது. கால்சியம் என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்துவத்தை இது கொடுக்கிறது. இதனால ஹெச்பி என்கின்ற ஹீமோகுளோபின் மிக அதிகமாகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அதுபோல அரைக்கீரையினுடைய விதைகள் ஒரு அற்புதமான ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஹேர் ஆயில் என்று சொல்லக்கூடிய தலைக்கு பூசக்கூடிய எண்ணெய்க்கு இந்த அரைக்கீரை விதையை பயன்படுத்துவார்கள். ஒரு பாட்டிலிலே, அகலமான வாய்ப்பகுதி உடைய பாட்டிலிலே
ஒரு பகுதி அரைக்கீரை விதை, ஒரு பகுதி வெட்டிவேர், இன்னொரு பகுதி வெந்தயம். இந்த மூன்றையும் அடுக்காக வைத்து அதன் மேலே அந்த பாட்டில் முழுக்க எண்ணெயை ஊற்றி சில நாட்கள் வெயிலிலே வைப்பதனாலே அந்த எண்ணெயில் இந்த மருத்துவ சத்துவங்கள் எடுத்துக்கொண்டு அது ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் என்கின்ற வகையிலேயும் முடி வளர்ச்சிக்கான ஒரு நல்ல ஊட்டச்சத்து உள்ள ஒரு தலை பூச்சி எண்ணெயாகவும் விளங்கும் என்பதனாலே அப்படி பயன்படுத்தி வந்தார்கள். அந்த வகையிலே இந்த அரைக்கீரை தலைக்கு தேய்த்து வைத்திருந்து குளித்தால் கூட ஆன்டி டேண்ட்ரஃப் என்கின்ற வகையிலே தலை பொடுகுகளை போக்கக்கூடிய ஒன்றாக புறமருந்தாகவும் பயன் தருகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, அரைக்கீரை எப்படி ஒரு முழுமையான மருத்துவ குணங்களை தருகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.